சட்டம் மாறி வந்து மண்ணை முட்டும் காலில் சூழ்ந்து கைகள் தட்டும் வாழியவே தென்னவராட்சி திசைகள் எட்டும் நம்மவராற்றல் விண்ணை முட்டும் எட்டு திக்கும் முரசு கொட்டும் வாழியவே. உண்மையை சொல், தாமரை எங்கே? ஐயா, என்னை நம்புங்கள். தாமரையை இடும்பன் இங்குதான் வைத்திருந்தான். ஒருவேளை நாம் வருவதை அறிந்து இடத்தை மாற்றிவிட்டானா என்று தெரியவில்லை. நாங்கள் எப்படியாவது இடும்பனை தேடி கண்டுபிடித்து உங்கள் கண் முன்னே வந்து நிறுத்துகிறோம். இது சத்தியம். உங்களை நான் நம்புகிறேன். ஆமாம், எங்கள் வீரர்களிடம் மங்கம்மாவை பற்றி எல்லாம் தெரியும் என்று பேசினீர்களே, அந்த மங்கம்மாவை, அதுதான் சோழ மாமன்னரின் தங்கையை, உங்களுக்கு தெரியுமா? சத்தியமாக எங்களுக்கு தெரியாது. அவர்களை நேரில் பார்த்தது கூட கிடையாது. அவரை பற்றி நாங்கள் கேள்விப்பட்டதை வைத்து நாங்களே நேரில் பார்த்ததை போல் கதை அளந்தோம். அவ்வளவுதான். வீரர்களை, இந்த மலையில் வேற எங்காவது குகை இருக்கிறதா? தெரியாது. சரி, வீரர்களை, இவர்களை இழுத்துக் கொண்டு வாருங்கள். துரோகிகள் நண்பனையே காட்டிக் கொடுக்கிறார்கள். பார்த்துக் கொள்கிறேன். நான் வெளியே போகும்போது தாமரை குகைக்குள் தானே இருந்தாள். இப்போது எங்கே போயிருப்பாள்? என்ன தாமரை, இந்த இடும்பனிடமிருந்து அவ்வளவு எளிதாக தப்பிவிட முடியும் என்று நினைத்து விட்டாயா? நான் உன்னை பாண்டிய நாட்டிற்கு அழைத்துக் கொண்டு போகும் வரை காத்திருக்க பொறுமை இல்லாததால் தான் என் நண்பர்கள் மூலம் வேறு ஆட்களை நாம் தங்கியிருக்கும் இடத்திற்கு வரவழைத்தாய். ஆனால் என்ன பயன்? உன்னை அங்கு காணாததால் ஏமாற்றத்துடன் திரும்பி போய்விட்டார்கள். நீ அங்கேயே சிறிது நேரம் பொறுமையாக இருந்திருந்தால் அவர்களே உன்னை தங்களுடன் அழைத்துச் சென்றிருப்பார்கள். அவசரப்பட்டு விட்டாயே தாமரை. நீ என்ன சொல்கிறாய்? உன் நண்பர்கள் யாரை அந்த இடத்திற்கு அழைத்து வந்தார்கள்? நான் யாரையும் அழைத்து வர சொல்லவில்லை. பிறகு ஏன் தாமரை இப்படி ஒரு முடிவை எடுத்தாய்? என் மீது உனக்கு நம்பிக்கை இல்லையா? நீ போக விரும்பும் பாண்டிய நாட்டிற்கு நான் உன்னை அழைத்து போக மாட்டேனா?
அந்த நம்பிக்கை எனக்கு போய்விட்டது. ஏன் தாமரை, ஏன் இப்படி சொல்கிறாய்? அன்று தோணி, படகு என்று அனைத்தையும் தயார் நிலையில் வைத்துக் கொண்டு உன்னை அழைத்துக் கொண்டு போக திட்டமிடவில்லையா? என்ன செய்வது? கடைசி நேரத்தில் நமது திட்டம் நிறைவேறாமல் போய்விட்டது. நமது திட்டம் நிறைவேறாமல் போனால் என்ன? உன் திட்டம் தான் நிறைவேறிவிட்டதே. தாமரை, நீ என்ன சொல்கிறாய்? பிள்ளையையும் கிள்ளிவிட்டு தொட்டிலையும் ஆட்டுவது போல், என்னை மங்கம்மாவிடமிருந்து தப்பிக்க வைப்பது போல் இங்கு அழைத்து வந்து என்னை உன் சொந்தமாக்கிக் கொள்ள நீ திட்டம் போடுவதை அன்று உன் நண்பரோடு பேசிக் கொண்டிருக்கும் போதே நான் மறைந்திருந்து கேட்டுவிட்டேன். நாளை நான் தானே அவளை திருமணம் செய்து கொள்ளப் போகின்றேன். அப்படியென்றால் தாமரையை பாண்டிய நாட்டிற்கு கொண்டு போய் விடப்போவதில்லையா? விடுவேனடா, அவளை திருமணம் செய்து கொண்ட பின். என்னை மணந்து கொள்ள நீ முடிவு செய்திருப்பதையும், அது நிறைவேறாமல் போனால் என்னை கூண்டு கிளியாக்கி கூடவே வைத்துக் கொள்ள திட்டமிட்டிருப்பதையும், அதற்காகத்தான் எனக்கு உதவுவது போல் நீ நாடகமாடிக் கொண்டிருக்கிறாய் என்பதையும் நான் அறிந்து கொண்டேன். அன்றே உன்னிடமிருந்து தப்பிப்பது பற்றி நான் யோசிக்க ஆரம்பித்து விட்டேன். இன்றுதான் அதற்கு சந்தர்ப்பம் கிடைத்தது. ஓ, என் நண்பனிடம் பேசிக் கொண்டிருந்ததை கேட்டதால் தான் இப்படி ஒரு முடிவிற்கு நீ வந்தாயோ? அதற்காகத்தான் உனது ஆட்களை இங்கு நீ அழைத்து வந்தாயோ? நான் அழைத்து வர சொல்லவில்லை என்று முன்பே சொல்லிவிட்டேனே. அதை நம்புவதும் நம்பாததும் உன் விருப்பம். அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. சரி தாமரை, இங்கிருந்து செல்ல வேண்டும் என்று நீ முடிவெடுத்து விட்டாய். அதை தடுப்பதற்கு நான் யார்? இனியும் நான் உன்னை ஏமாற்ற விரும்பவில்லை. நிச்சயம் உன்னை பாண்டிய நாட்டிற்கு அழைத்துச் செல்கின்றேன். வா, போகலாம். நில். எங்கே போக வேண்டும்? வேறொரு இடத்திற்கு. ஒரு கயவனின் இடத்தில் தங்குவதென்றாலும் நான் தயாராக இருக்கிறேன். ஆனால் உன் போன்று நம்ப வைத்து கழுத்தறுக்கும் நயவஞ்சகனின் இருப்பிடத்திற்கு நான் இனி வரமாட்டேன். தாமரை, வேண்டாம். நான் சொல்வதை கேள். மரியாதையாக என்னுடன் வந்துவிடு. நான் வரமாட்டேன். ஐ! பஞ்சவன்மா தேவி, நீ எப்போது வந்தாய்? நான் வந்து நின்று வெகு நேரமாகிறது. உங்களுக்குத்தான் என்ன ஆயிற்று என்று புரியவில்லை. ஏன் இப்படி சொல்கிறாய்? பிரபு, 2-3 நாட்களாக நீங்கள் இப்படித்தான் இருக்கிறீர்கள். ஏதோ ஒரு சிந்தனை, ஏதோ ஒரு குழப்பம். எனக்கு தெரிந்து நீங்கள் இவ்வளவு கலக்கமடைந்து நான் பார்த்ததே இல்லை. நீ சொல்வது உண்மைதான் தேவி. இப்படி ஒரு நிலை ஏற்படும் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லை. இளம்வழுதி ஒரு பண்பற்றவனிடம் அகப்பட்டுக் கொண்டிருக்கிறானே என்ற வருத்தத்தில் நாம் இருக்கும்போது நம்மைச் சேர்ந்தவர்களே இங்கு இரு பிரிவாக பிரிந்திருக்கிறார்கள். எதனால் அப்படி இருக்கிறார்கள்? இளம் வழுதியை மீட்கவே வேண்டியதில்லை என்கிறார்களோ? அப்படி சொல்பவர்கள் கூட பாண்டிய நாட்டில் இருக்கிறார்களோ? நீயே அப்படி சொல்பவர்கள் இருக்க மாட்டார்கள் என்று உணர்ந்திருக்கிறாய். பிறகு ஏன் அப்படி பேசுகிறாய்? இளம்வழுதியை மீட்டுக்கொண்டு வர வேண்டும் என்பதுதான்
எல்லோருடைய ஒரே கருத்தாக இருக்கிறது. ஆனால் எப்படி மீட்டுக்கொண்டு வர வேண்டும் என்பதில்தான் இருவேறு கருத்துக்கள் இருக்கின்றன. என்ன சொல்கிறார்கள்? படையெடுத்துச் சென்று போர் புரிந்து அழைத்து வர வேண்டும் என்கிறார்கள் சிலர். அப்படி செய்ய முனைந்தால் சேரன் நம் பிள்ளையை பணையப் பொருளாக்கி விடுவானே, அது அவனுக்கு ஆபத்தை ஏற்படுத்துமே என்கிறார்கள் சிலர். இதில் உங்கள் கருத்து என்ன? அங்குதான் எனக்கும் தடுமாற்றமாக இருக்கிறது. இது நாட்டு பிரச்சனை மட்டுமல்ல, நமது வீட்டு பிரச்சனை என்பது போல் நமது அரச குடும்பத்தின் பாதிப்பு. ஆனாலும் பாதிக்கப்பட்டவன் இளவரசன் என்பதால் அவர்கள் நாட்டு பிரச்சனையாகத்தான் கருதுகிறார்கள். இளம் வழுதியோடு சென்ற 4 வீரர்களை சேர மன்னன் கொன்றுவிட்டான் என்ற உடனேயே எனக்கும் பரபரப்பு ஏற்பட்டது. அவையை கூட்டி யுத்தத்திற்கு தயாராக வேண்டும் என்று கூறிவிட்டேன். நமது தேர்ப்படை, யானைப்படை, குதிரைப்படை, காலாட்படை என அனைத்தும் பரபரப்பாக தயாராக தொடங்கிவிட்டன. நானும் அதை பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். நீங்கள் ஆணையிட்டுதான் இதெல்லாம் நடக்கிறது என்பதால் நான் எதுவும் பேசவில்லை பிரபு. ஆனால் போர் என்றபோது ஒன்றுபட்டு நின்றவர்கள் இன்று 2ஆக பிரிந்து நிற்கிறார்கள். நமது படையெடுப்பு பற்றி நான் சோழ மன்னருக்கு தெரிவித்திருந்ததற்கு அவரிடமிருந்து செய்யுங்கள் என்றோ செய்யாதீர்கள் என்றோ எந்த மடலும் வரவில்லை. இந்த நிலையில் நாம் அவசரப்படக்கூடாது என்கிறார்கள் அமைச்சரும் செழியனும். ஆனால் மற்றவர்களோ புறப்பட்டதுதான், அதை நிறுத்துவது நமக்கு பொருந்தாது என்கிறார்கள். இந்த குழப்பத்திற்கு விடை தெரியாமல் தான் நான் இப்படி தவித்துக் கொண்டிருக்கிறேன். இனி அதற்கு அவசியமே இல்லை மன்னவா. வாசழியா, ஏன் அப்படி சொல்கிறாய்? நீங்கள் எதிர்பார்த்தபடி மடல் வந்துவிட்டது. சோழ நாட்டிலிருந்து தானே வந்திருக்கிறது? இல்லை மன்னவா. வேறெங்கிருந்து இப்போது மடல் வர முடியும்? சேர நாட்டிலிருந்து. செழியா, இளம் வழுதி மடல் அனுப்பியிருக்கிறானா? பஞ்சவன்மாதேவி, இளம் வழுதி எப்படி மடல் அனுப்ப முடியும்? அதை சேர மன்னன் எப்படி அனுமதிப்பான்? சற்று உன்னை நிதானப்படுத்திக் கொள் தேவி. செழியா, யார் மடல் அனுப்பியது? சேர மன்னனா? நமக்கும் ஏதேனும் நிபந்தனை விதித்திருக்கிறானா? நமக்கு நிபந்தனை விதிக்க அவன் யார்? சோழ மன்னருக்கு அவன் விதித்த நிபந்தனையே அவர் ஏற்றுக்கொள்ளவில்லையே. இந்த நிலையில் நம்மிடம் எதுவும் கேட்க அவனுக்கு என்ன உரிமை இருக்கிறது? மடலை யார் எழுதியிருக்கிறார்? முதலில் அதைச் சொல். முத்துநகை. என்ன, முத்துநகையா? அவளா மடல் அனுப்பியிருக்கிறாள்? அவள் எப்போது சேர நாட்டிற்கு சென்றாள்? ஏன் சென்றாள்? நான் இந்த மடலை படித்தால் உடனே உங்களுக்கு புரிந்துவிடப் போகிறது. படிக்கலாம் அல்லவா? உடனே படி. என்னை பெற்றவருக்கும் மேலாக அன்பு காட்டிய பாண்டிய பேரரசருக்கும் பாண்டிமா தேவியாருக்கும் என் இதய மலர்களை காணிக்கையாக்குகின்றேன். ஆஹா, முத்துநகை புலவர் காரிக்கண்ணனாரின் மகள் என்பதை அழகாக தொடக்கத்திலேயே உணர்த்துகிறாள். சற்று இருங்கள், முதலில் செய்தி என்னவென்று தெரிந்து கொள்வோம். படி செழியா. இன்று சேர மன்னனால் ஏற்பட்டிருக்கும் பிரச்சனை சோழ பாண்டிய பேரரசர்களை மட்டுமல்ல, என்னை போன்ற ராஜ விசுவாசம் கொண்ட ஒவ்வொருவரையும் பாதித்திருக்கிறது. அதிலும் குறிப்பாக நான் என் தங்கையின் மேலாக நேசிக்கும் மலர்கொடி ஒவ்வொரு நாளும் கண்ணீர் விட்டுக் கொண்டிருப்பதைக் கண்டு கலங்கி போனேன். இந்த நிலையில் என்ன செய்தால் இந்த பிரச்சனையை எவருக்கும் பாதிப்பில்லாமல் செய்ய முடியும் என்று யோசித்தோம். அதிலும் இளவரசருடன் சென்ற 4 பேரை சேர மன்னன் கொன்றுவிட்டான் என்று அறிந்த பிறகு உடனடியாக இதற்கு தீர்வு காண வேண்டும் என்று தீர்மானித்தோம். அப்போதுதான் மாமன்னர் கரிகால் சோழ பெருவளத்தார் ஓர் உறுதியான தீர்மானத்திற்கு வந்தார். முள்ளை முள்ளால் தான் எடுக்க வேண்டும், வைரத்தை வைரத்தால் தான் அறுக்க வேண்டும் என்ற பொன்மொழிகளின்படி நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்று தீர்மானித்தார்.
என்னையும் தளபதி பார்த்திபனையும் மாற்று வடிவத்தில் சென்று பாண்டிய இளவரசரை மீட்டு வர வேண்டும் என்று ஆணையிட்டார். அப்படி ஒரு ஆணைக்காகவே காத்திருந்த நாங்கள் இருவரும் மாறு வேடத்தில் சேர நாட்டு அரண்மனைக்குள்ளேயே நுழைந்து விட்டோம். சேர மன்னனின் நம்பிக்கையை பெற்று மிக முக்கியமான பொறுப்புகளிலும் அமர்ந்து விட்டோம். குறிப்பாக பாண்டிய இளவரசரை நெருங்கிவிட்டோம். இனி வெகு விரைவில் விழாம்பழ ஓடு அப்படியே இருக்க, உள்ளே இருந்த சுழையை மட்டும் யானை உண்டது போல பாண்டிய இளவரசரின் சிறை என்பது அப்படியே இருக்க, அவர் மட்டும் காணவில்லை எனும்படி அங்கிருந்து இளவரசரை மீட்டு வருவோம். ஆஹா, அருமை அருமை. இனி இந்த உவமையை நான் பாராட்டலாம் அல்லவா மகாராணி? நிச்சயமாக. நம் மகனை மீட்கப் போவது பற்றி சொல்லப்பட்ட உவமை அல்லவா? அப்படி சொல். நிறைவு பகுதியையும் நிறைவுபடுத்திவிடு செழியா. இதற்கிடையில் 4 வீரர்களுக்கு ஏற்பட்ட விளைவை அறிந்த தாங்கள் போருக்கு ஆயத்தமாகிவிட்டீர்கள். அது பற்றி சோழ மன்னருக்கும் அறிவித்திருக்கிறீர்கள் என்று அவர் எங்களுக்கு தெரிவித்திருக்கிறார். இந்த நேரத்தில் தாங்கள் ஏதாவது செய்துவிட்டால் உயிரை பணயம் வைத்து நாங்கள் செய்யும் முயற்சி வீணாகிவிடும். பாண்டிய இளவரசரின் உயிருக்கும் ஆபத்தாக மாறிவிடும். சேர மன்னர் நாம் நினைப்பது போல் ஒரு மாமன்னருக்குரிய பண்பாடுகள் கொண்டவர் என்று சொல்ல முடியாது. நன்மைக்கும் தீமைக்கும் இடையில் போராடிக் கொண்டிருப்பவர். எப்போது எந்த பக்கம் சாய்வார் என்று சொல்ல முடியாது. அவரை சுற்றி உள்ளவர்கள் அவரை விபரீதமான செயல்களுக்கு தூண்டிவிட்டு நெருப்பை மூட்டிவிட்டு அதில் குளிர் காய்பவர்கள். அதனால் தயவு செய்து போர் ஏற்பாடுகளை நிறுத்தி வையுங்கள். அப்படி ஒரு முயற்சி நடக்கிறது என்பது கூட சேர மன்னருக்கு தெரிந்துவிடக் கூடாது. இளவரசர் மீண்டு வந்தவுடன் சேரனுக்கு 2 பேரரசுகளும் சேர்ந்து பாடம் புகட்டலாம். ஒருத்தாருக்கு ஒரு நாளே இன்பம், பொறுத்தாருக்கு பொன்னும் துணையும் புகழ் என்ற குரலை தாங்கள் அறியாதவரா என்ன? மீண்டும் தங்கள் பொற்பாதங்களுக்கு என் வணக்கத்தை சமர்ப்பிக்கின்றேன். தங்கள் அன்புக்குரிய முத்துநகை. செழியா, நீ சொன்னது போல் போர் முயற்சிகளுக்கு இப்போது அவசியமே இல்லை என்பது புரிந்துவிட்டது. ஆனாலும் முத்துநகை சொன்னது போல் இளம்வழுதி மீட்கப்பட்ட பின் சேரனுக்கு பாடம் புகட்ட வேண்டியது அவசியம்தான். அதனால் திரட்டப்பட்ட நமது படைகளுக்கு நிச்சயம் ஒரு நாள் வேலை இருக்கிறது. ஆனால் இப்போது இப்படி படை திரட்டப்படுவது கூட சேரனுக்கு தெரியக்கூடாது என்கிறாளே முத்துநகை. அது மிகவும் பொருத்தமான கருத்துதான். அதனால் இப்போதே சென்று வீரபாகுவை சந்தித்து எல்லாவற்றையும் நிறுத்தும்படி கூறுகிறேன். இதற்காக தாங்கள் செல்ல வேண்டுமா? நான் சென்று அவரை அழைத்து வருகிறேன். வேண்டாம் செழியா, இப்போது இதில் நீ சம்பந்தப்பட வேண்டாம். நீதான் ஏதோ குழப்பிவிட்டாய் என்று நினைக்கக்கூடியவர்கள் அவர்கள். வீரபாகு எனது அக்கையாரின் கணவர்தானே. அவரை நான் தேடிச் செல்வதில் ஒரு குறையும் இல்லை. மடலை கொடு, நானே செல்கிறேன்.